10 traders lose money. It is not a rumor. இது நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒரு உண்மை. ஜெயிக்கிறவர்கள் வெறும் 10% பேர் தான். இந்த 10%த்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? எதனால் அவர்கள் ஜெயிக்கிறார்கள்? உங்களை விட ஸ்மார்ட்டாக இருப்பதாலா? இல்லை, உங்களை விட உயர்ந்தவர்களாக இருப்பதாலும் அல்ல. 90% மனிதர்களிடம் இல்லாதது இந்த 10% மனிதர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வெல்கம் டு ட்ரேட் லாஜிக் ஸ்டுடியோ. நான் உங்கள் அஜிலா. This channel is built to simple idea for traders. இது ஒரு விளையாட்டு அல்ல. No fluff, no fake gurus. No overnight millionaire promises. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90% பேர் ஃபெயில் தான் ஆகிறாங்க. ஸோ இதை பற்றின 5 ரீசன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண தான் நான் வந்துருக்கேன். இதில் 2 ரீசன்ஸ் உங்களை ரிலேட்டடாக தான் இருக்கும். ரீசன் நம்பர் 1, the trade on emotion, not logic. எமோஷன் ட்ரேடிங்ஸ் நம்ம நஷ்டப்படுத்துறது. பயம், அத்தியாகிரகம், இந்த 2 ஃபீலிங்ஸ் தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நஷ்டப்படுத்துகிறது. ரீசன் நம்பர் 1, the trade on emotions, not logic. எமோஷன் ட்ரேடிங்ஸ் நம்ம நஷ்டப்படுத்துறது. பயம், அத்தியாகிரகம், இந்த 2 ஃபீலிங்ஸ் தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை நஷ்டப்படுத்துகிறது. Successful traders remove emotions. They have follow rules. They have follow rules every single time. Reason number 2, உலகில் மிக சிறந்த ட்ரேடர்ஸ் கூட தவறுதல் உண்டு. அவங்க அக்கௌண்ட் வைப் அவுட் ஆகலை. ஏன்னா they use a stop loss. அவங்க கேபிட்டலோட 1 or 2% மட்டும்தான் ஒன் டைம் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபெயில்டு ட்ரேடர்ஸ் they use full capital in one trade. So risk management is not a option. It is a foundation. Reason number 3, they having no trading plan. தோல்வி அடைந்தவர்களிடம் விசாரிக்கும் போது அது அவங்களோட ஃபீலிங்ஸ் அனுசரிச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூதாட்டம் அல்ல. ஒரு தொடர்ந்த ட்ரேடிங் பிளான் செய்யும் போது சில கொஸ்டின்ஸ் உங்களிடம் இருக்க வேண்டும். எங்கே உங்களோட என்ட்ரி பாயிண்ட், எங்கே உங்களோட ஸ்டாப் லாஸ், எது உங்களோட டார்கெட், எவ்வளவு உங்களோட ரிஸ்க். ஸோ நோ பிளான் ஈக்குவல் டு நோ கன்சிஸ்டன்சி. Reason number 4, chasing losses. You have a bad trade, you lose money. So you take biggest position to make it back, you lose again. You go bigger, you lose everything. இதுதான் ரிவெஞ்ச் ட்ரேடிங் என்கிறோம். இதுதான் மோஸ்ட் சைக்காலஜிக்கல் ட்ராப், மோஸ்ட் டேஞ்சரஸ் சைக்காலஜிக்கல் ட்ராப். ரீசன் நம்பர் 5, the skip learning phase. எல்லாரும் முதல் நாளில் பணம் எடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் ட்ரேடிங் என்பது ஒரு திறமை. நம்ம ஒரு படிப்பு முடித்த பிறகுதான் நமக்கு அதற்கான வேலை கிடைக்கிறது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். வெற்றி பெறும் ட்ரேடர்ஸு கேபிட்டல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ட்டு, பிளான்ஸு, இண்டிகேட்டர், சைக்காலஜி இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு தீவிரமாக டைம் செலவிடுவாங்க. ஆனால் தோல்வி அடைகிறவங்க நேரடியாக கேபிட்டல் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்க தோல்வி அடைகிறாங்க, இழக்கும் போது அதிர்ச்சி அடைகிறாங்க. How to gain 10%. ட்ரேடிங்கில் எதனால் லோஸ் வருதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த 10% பேர் எப்படி டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்பர் 1, தி build rule based சிஸ்டம். நம்ம பண்ணுற ட்ரேடிங்கில் என்னெல்லாம் விதிகள் இருக்குன்னு பார்த்து அதன்படி செயல்படணும். நம்ம திட்டங்களை வரையறுக்க வேண்டும், நம்ம அமைப்புகளை வரையறுக்க வேண்டும், நம்ம செய்கிற தவறுகளை எழுதி வைங்க. அதன்படி செயல்படும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும். செகண்ட் ஒன், மாஸ்டர் ஒன் ஸ்ட்ராட்டஜி இன் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ராட்டஜி டு ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்டெப்பில் தேர்ச்சி பெறணும். உண்மையாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்பர் 3, ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல் அபவ் எவ்ரிதிங். நம்ம ட்ரேடிங் நம்மளோட பிஸ்னஸ். ப்ராக்டிசிங் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. நெவர் மோர் தேன் ரிஸ்க் 1 or 2% இன் சிங்கிள் ட்ரேட். சின்ன சின்ன தவறுகள் நியாயமானது. இது நம்மளோட பிஸ்னஸோட செலவு தான். நம்பர் 4, கீப் ட்ரேடிங் ஜேர்னல். உங்கள் ட்ரேடிங்கை எழுதி வைக்கணும். ஏன் உள்ளே போனீங்க, எதனால் வெளியே வந்தீங்க என்பதை ரிவ்யூ வீக்லி. உங்கள் ட்ரேடிங் ஜேர்னல் உங்கள் ட்ரேடிங்கில் உள்ள வடிவங்களை காட்டும். நம்பர் 5, இன்வெஸ்ட் இன் யுவர் எஜுகேஷன். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது யுவர் ஓன் நாலேஜ். Watch videos like this on studying materials, reading books. More you learn, then less your loss.
மார்க்கெட்டை எமோஷனல் ட்ரேட் பண்ணால் லாஸ் ஆகும். இட் இஸ் எ லாஜிக்கு. இதை வந்து நம்ம லாஜிக்கை எப்பவும் திங்க் பண்ணணும். திஸ் இஸ் த பாட்டம் லைன். இந்த 90% நீங்கள் இருக்கிறீர்களா, அதுவா இந்த 10% இருக்கிறீர்களா, அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.